பொதுவாகவே தமிழர்கள் தாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை தங்களுடைய அறிவு சொத்தை ஆவணப்படுத்துவதில் நாம் இவ்வுலகில் மிகவும் பின்தங்கிய இனமாக இருக்கிறோம் என்பது உண்மை. புத்தன் கிமு 500களிலே பிறந்தான், கிமு 500களிடையே இறந்தான் என்பது ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி. மகாவீரர் எப்போது இறந்தார், எப்போது பிறந்தார் என்பது ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி. அசோகன் என்கின்ற ஒரு மௌரிய பேரரசன், மகநாட்டு பேரரசன், அவன் வாழ்ந்த காலம், அவனுக்கு 5 மனைவிகள் 3 குழந்தைகள் என்பது ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி. அலெக்சாண்டர் என்பது கிமு 2ஆம் நூற்றாண்டிலே இந்தியா மீது படையெடுத்து பாதி வழியிலே அவன் செத்துப்போனார் என்கின்றது ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி. ஆனால் நாம் பெரிதும் போற்றுகின்ற திருவள்ளுவர் எப்போது பிறந்தார், எப்போது மறைந்தார் என்பது ஆவணப்படுத்தப்படவில்லை. நமக்கு உலகுக்கே ஒரு ஒளிவிளக்காக இருக்கின்ற தொல்காப்பியம் எப்போது தோன்றியது என்பதை நாம் இன்னும் தெளிவாக ஆவணப்படுத்தப்படவில்லை. இப்படி நாம் செய்கின்ற இந்த ஆவணப்படுத்த நாம் தவறியதின் விளைவாக இன்று எவனெவனெல்லாமோ தன்னுடைய மொழிதான் பெரியது என்று கொண்டாடுகின்றான், தன்னுடைய இனம்தான் சிறந்தது என்று கொண்டாடுகின்றான். ஆக இன்று நடைபெறுகின்ற இந்த தென்கிழக்கு ஆசிய போரில் இருக்கிற அந்த இஸ்ரேல் கூட 1948 வரை எங்கிருந்தான், எப்படி இருந்தான் என்பதெல்லாம் உலகம் அறிந்த செய்தி. ஆனால் அவன் இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு இனமாக தெரிகிறது. ஆனால் நாம் நம்முடைய சொத்தாக இருக்கின்ற தமிழ் நூல்களையோ அதன் தோற்றத்தையோ அதை எழுதியவர்களையோ நாம் சரியாக ஆவணப்படுத்தியிருக்கிறோம் என்றால் இல்லை, அல்லது ஒருவேளை அவைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நம்மால் மறக்கப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு இழி நிலை வந்ததின் காரணமாகத்தான் இன்று நம்முடைய சமூகம் ஏதோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை பயன்படுத்தி கொண்டு இவர்களை நாம் அடக்கி ஒடுக்கிவிடலாம் என்கின்ற பிற ஆட்சியாளர்களும் எண்ணுகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழல் எதிர்காலத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நூலானது தமிழ்நாடு அரசானது அயலக தமிழர்களுக்காக எவ்வாறு இயங்கியது, என்னென்ன செயல்களை செய்தது என்பதை நாம் பல்வேறு அரசு கோப்பாக அல்லது அரசு அறிவிக்கைகளாக நாம் பார்த்திருந்தாலும் கூட அவைகளை தொகுத்து அனைத்து தமிழர்களும் அறிந்து கொண்டு அதன் பயனை பெற வேண்டும் என்பதாக நம்முடைய அருமையளவில் ஈசாக் அவர்கள் இந்த அரிய செயலை செய்திருக்கின்றார். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன். அனைத்து உலகத் தமிழர்களையும் காண வேண்டும், அழைத்து செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த கொரோனா தொற்று நோயானது வந்தபோது அந்த முதல் கூட்டமே நம்மால் நடத்த முடியாமல் போய் அவைகள் அனைத்தும் இணைய வழியிலே நடைபெற்றன. அன்றிலிருந்து அந்த இணையவழி கூட்டத்திலும் சரி, அதற்கு பிறகு 22, 23, 24, 25 ஆகிய அனைத்து பிப்ரவரி, அதாவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உலக 26 உட்பட உலக தமிழர் நாள், இந்த அனைத்திலும் கலந்து கொண்டவன் என்கின்ற பெருமை, வெளிமாநில தமிழர் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அந்த மாற்றத்திற்கு பிறகு வெளிமாநில தமிழர்களுக்கும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்களிலே இருக்கின்ற 15 பேரிலே 2 பேர் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள் என்றும் திருத்தம் செய்தார்கள். ஆக எந்த அளவுக்கு நுணுக்கமாக தமிழர்கள் நம்முடைய நாட்டினுடைய எல்லையை தாண்டி சென்றாலும் அவர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக பல்வேறு சட்டங்கள், இங்கே நம்முடைய அருமை சகோதரர் வல்லம் பசீர் அவர்கள் பேசிய போது பல்வேறு செய்திகளை அடுக்கினார். அதாவது மருத்துவ காப்பீடு, இலக்கியவாதிகளுக்கு பரிசு, வெளிநாடுகளிலே வெளிகின்ற புத்தகங்களுக்கு உரிய அங்கீகாரம், இப்படி எண்ணற்ற செயல்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே வசதியாக இருக்க தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வந்து உதவுங்கள், உங்களால் இயன்றால் அதையும் செய்யுங்கள் என்று சொல்லி பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து இன்று எத்தனையோ பள்ளிகள், கல்லூரிகள் மிகுந்த ஒளியூட்டப்பட்டிருக்கின்றது என்றால் அதுக்கு அனைத்திற்கும் காரணம் இந்த அயலக தமிழர் நல வாரியம். அதிலே நாம் கூடுகின்ற அந்த கூட்டம் இருக்கிறதே, கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் ரீயூனியன் போன்ற நாடுகளிலிருந்தும் சுரினாம் போன்ற நாடுகள், சீச்சல் போன்ற நாடுகள், மொரிஷியஸ் போன்ற நாடுகள், இப்படி பல்வேறு நாடுகளுடைய தமிழர்கள் சங்கமிக்கின்ற ஒரு நாள் நம்முடைய ஜனவரி 22
அன்றைய தினம் நாமெல்லாம் ஒரு பொங்கல் விழாவை இணைந்து உலகத் தமிழர்களே இணைந்து கொண்டாடுகிறார்கள் என்கின்ற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது இந்த நம்முடைய கழக அரசு. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் எப்போதெல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் வருகிறதோ அவற்றையெல்லாம் வரிசையாக இதிலே பட்டியலிடப்பட்டிருக்கின்ற அரசு ஆணைகள் அனைத்தையும் நம்முடைய ஒய்சாக் அவர்கள் இதிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவைகளை அது ஒரு நாள் செய்தியாக வந்து பல பேருடைய மனங்களிலிருந்தே மறைந்து விடுகிறது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த நூல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை நமக்கு ஈசாக் அவர்கள் தந்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த தமிழினத்தை மிக எளிதாக நசுக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்று இப்போது இருக்கிற குறிப்பாக RSS பாஜக அரசானது மிக தீவிரமாக வேலை செய்கிறது.